கடல் உலகின் மிகப்பெரிய ரகசியம் தெரியுமா? 440 பவுண்டுகள் எடையுள்ள ராட்சத கிளாம்கள் ஒரு சிறிய காரின் எடைக்கு சமமானவை. இன்று நாம் கடல்வாழ் உயிரினங்களின் அதிசயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஜெயண்ட் கிளாம். இந்த மொல்லஸ்குகள் எப்படி உயிர் வாழ்கின்றன தெரியுமா? மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். அவை தங்கள் ஓடுகளில் உள்ள துவாரங்கள் வழியாக பிளாங்க்டனை வடிகட்டி உண்கின்றன. பகலில் மட்டுமே உணவு உண்டு, இரவில் ஓடுகளை மூடிக்கொள்கின்றன. இரண்டாவது, பறக்கும் மீன். உங்களுக்கு பறக்கும் மீன்களைப் பற்றி தெரியுமா? அவை 650 அடி தூரம் வரை பறக்கக்கூடியவை. ஜப்பானில் ஒரு பறக்கும் மீன் 45 வினாடிகள் தொடர்ந்து பறந்தது சாதனையாக பதிவாகியுள்ளது. ஆனால் பறக்கும்போது பறவைகளுக்கு இரையாகும் ஆபத்தும் உள்ளது. மூன்றாவதாக, டுகாங். டுகாங்குகள் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரியுமா? அவை கடல் பசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை கடல் புல்லை மேய்வதற்காக தங்கள் பெரிய வாய்களை பயன்படுத்துகின்றன. பழங்கால கடற்கன்னி கதைகளுக்கு இந்த டுகாங்குகள் தான் மூல காரணம். அவற்றின் முன்னங்கால்கள் மனித கைகளைப் போல தோற்றமளிப்பதால் இந்த கற்பனை உருவானது. நான்காவது, ஐராவதி டால்பின்கள். இது மியான்மர் மீனவர்களுக்கு உதவுகிறது என்பது தெரியுமா? மீன்களை வலைக்குள் விரட்ட உதவுகின்றன. இவை பெலுகா திமிங்கலங்களின் நெருங்கிய உறவினர்கள், ஆனால் துரதிருஷ்டவசமாக அழிந்து வரும் நிலையில் உள்ளன. ஐந்தாவது, சிவப்பு உதடு கொண்ட வாவுவால் மீன்கள். இவைகள் நீந்துவதற்கு பதிலாக நடக்கின்றன. அவற்றின் துடுப்புகளை போலி கால்களாக பயன்படுத்துகின்றன. கலபகோஸில் மட்டுமே காணப்படும் இவை அந்த சூழலுக்கு தனித்துவமாக பரிணமித்துள்ளன. அவற்றின் சிவப்பு உதடுகள் குஞ்சுகள் பெற்றோரை அடையாளம் காணவும் இனப்பெருக்கத்தின் போது துணையை ஈர்க்கவும் பயன்படுகின்றன. ஆறாவதாக, ஜப்பானிய சிலந்தி. இந்த நண்டுகள் 100 ஆண்டுகள் வரை வாழ்வது மிகவும் ஆச்சரியமானது. ஆமாம், 13 அடி நீளமுள்ள கால்களைக் கொண்டவை. இந்த நண்டுகள் தங்களை மறைத்துக்கொள்ள கடற்பாசிகளை உடலில் வளர அனுமதிக்கின்றன. ஏழாவதாக, ராட்சத ஐசோபாட். இந்த ராட்சத ஐசோபாட்கள் கடலின் குளிர்ந்த ஆழத்தில் வாழ்கின்றன. அங்கு அவை ஏராளமாக உள்ளன. அவை கடல் தரையில் கிடைக்கும் எதையும் உண்கின்றன. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் உணவு இல்லாமல் 5 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்று அறியப்படுகிறது. எட்டாவதாக, கோப்லின் சுறா. இந்த சுறாக்கள் 4265 அடி ஆழத்தில் வாழ்வது எப்படி சாத்தியம் என்று தெரியுமா? அவை மற்ற மீன்களின் மின்சார புலத்தை உணரக்கூடிய சிறப்பு உறுப்புகள் கொண்டுள்ளன. இது இருட்டில் வேட்டையாடுவதற்கு உதவுகிறது. ஒன்பதாவதாக, பாக்கு. இது கடல் விலங்கல்ல. இவை ஆறுகள், ஏரிகளில் காணப்படும். இவை மனிதனைப் போன்று பற்கள் கொண்டவை. இவை 88 பவுண்டுகள் எடையுள்ளதாக இருக்கும். இது பெரும்பாலும் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுகிறது. இது பிரன்ஹாக்களின் உறவினர்கள். பத்தாவதாக, ராட்சத சாலமண்டர். இவை முழுமையாக நீர்வாழ் உயிரினங்கள். நன்னீரில் தங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றன. ராட்சத சாலமண்டர்களின் மிகப்பெரிய இனம் 6 அடி நீளம் வரை வளரக்கூடியது மற்றும் இவை சீனாவில் வாழ்கிறது. ராட்சத சாலமண்டர்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதாக அறியப்படுகிறது. இந்த அனைத்து கடல் உயிரினங்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளது. நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.